இந்திய தொழில் வர்த்தக சபை வந்து 2017 வருடம் முதலாக உழவே தலைங்கிற ஒரு கருத்தரங்க வேளாண் மக்களுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வருடத்திலிருந்து இந்த கோவிட் வருஷத்தை தவிர மற்ற எல்லா வருஷமும் உழவே தலை நடந்து வருது. இந்த வருஷம் ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை கொடிசியா வளாகத்தில் உழவே தலை 7.0 நடக்க இருக்குது. 7வது முறையாக உழவே தலை கருத்தரங்கு நடக்குது. இந்த ஒவ்வொரு வருஷமும் வேளாண் மக்களுக்கு பயனுள்ள கருவை விவாதித்து உருவாக்கி அதற்கான வல்லுநர்களை கூப்பிட்டு தான் இந்த கருத்தரங்கு நடக்குது. இந்த உழவே தலை 7.0 பொறுத்த வரைக்கும் காலை அமர்வு மதிய அமர்வு இருக்குது. காலை அமர்வனுடைய கரு பார்த்திங்கன்னா மண்வளம் குறைந்த அதிக நீர் தேவையில்லாத மரப்பயிர்களை தோப்பா வளர்க்குற வாய்ப்புகள் பற்றி 3 முக்கியமான மரங்கள் நம்ம தட்பவெட்பத்துக்கு ஏதுவான முக்கியமான பாரம்பரிய மரங்களான வேம்பு, புளி, கொடுக்காய் புளி, சில பக்கம் கோணப்புளிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மரப்பயிர் பற்றி வல்லுநர்கள் பேசுகிறாங்க. இதற்கான சந்தை வந்து நல்லா இருக்குது. அப்போ அதை தோப்பா வளர்க்கான வாய்ப்பு உருவாயிருக்குங்கிறதுனால அதை பற்றி வல்லுநர்கள் பேசுகிறாங்க காலை அமர்வில். மதிய உணவுக்கு பிறகு வர்ற மாலை அமர்வில் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு பற்றி வல்லுநர்கள் பேசுகிறாங்க. அங்கேயும் 3 செஷனாக இருக்கும். முதல் தலைப்பு வந்து ஒரு பண்ணையை எப்படி திட்டமிடுதல், எப்படி வடிவமைக்கிறதுங்கிறத பற்றி பேசுகிறாங்க. 2வது அதனுடைய ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி, 3வதாக இனப்பெருக்க மேலாண்மை பற்றி பேசுகிறாங்க. இந்த 2 அமர்வுமே வேளாண் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களோட நிகர லாபத்தை கூட்டுற ஒரு முயற்சியில் தான் இந்த கருத்தரங்கு நடக்குது. வேளாண் மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. எப்பவும் போல் எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வரணுங்கிறத கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.